இல்ல அப்படின்னா இத்தகைய உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க. குற்றப்பத்திரிகையில் விஜயனுடைய பெயர் சேர்க்கப்பட இருக்கிறது. இந்த மாதிரியான தகவல்களை அப்படின்னா அது எல்லாமே பொய்யா? இல்ல இது யார் மூலமாக கிளப்பி விடப்படுகிறது? நீங்க சொல்வது போல ஒருவேளை அது திமுகவா இருந்தா அதனுடைய நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? விஜயை நெசுக்குவது, விஜயை பயன்படாத பண்ணுவது, விஜய்க்கு எத்தனை இன்னல்கள் கொடுக்க வேண்டுமோ அத்தனை கொடுக்குவது. அந்த சிபிஐ அதிகாரிகள் அந்த சொல்றதே இல்லை கோபி. தே ஆர் வெரி அப்ரிஷியேட்டிவ் ஆஃப் விஜய். நீங்க ஒண்ணு பார்க்கணும், டெல்லியில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் சரி, சிபிஐயில் பல தொடர்புகளை வைத்துக் கொண்டு பேசக்கூடிய வட இந்திய ஆங்கில ஹிந்தி தொலைக்காட்சி நிருபர்கள் உள்பட நான் சொல்லுகிறேன், சிபிஐ ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர we cannot come to any conclusion. சார்ஜ் ஷீட்ல அவங்க பேர் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி ஒன்னே சொல்ல வேண்டும் என்றே தமிழக பத்திரிகையாளர்கள், சென்னையில் உள்ள பத்திரிகையாளர்கள் திருத்தி போடுகிறார்கள் என்று தான் சிபிஐ சொல்லுகிறது. அப்ப தகவல்கள் எல்லாமே பொய்யா? நீங்க தமிழ்நாட்டுல வர செய்திகளை நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எது உண்மையா இருக்கு, எது பொய்யா இருக்கு? திசை திருப்பி விடுகிறார்கள் தமிழக போலீசாரும், தமிழக ஊடகங்களும், தமிழக அரசாங்கமும், தமிழக ஆளுங்கட்சியும். விஜய் தன்னுடைய நிலைப்பாட்டை சரியாக அணுகுமுறை செய்கிறார். வேண்டுமென்றே திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக போலீசாரும் சதி செய்கிறார்கள் விஜய் எதிர்த்து என்றுதான் என்னுடைய கருத்து.